பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தீமைகள் தொடராமல் இருக்க கவலைகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்கோம். எத்தனையோ வழிமுறைகளை குரானும் ஹதீஸ்களும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அவைகளை நாம் சென்ற காணொலியில் பல விதமான கவலைகள் நீக்கும் பரிகாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தீமைகள் தொடராமல் இருக்கும் பலவித காணொலிகளை பதிவிட்டிருக்கிறோம். மேலும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேலும் குரானிலும் பல ஆயத்துகளும் நமக்கு இருக்கின்றன. அவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தொடர்ந்தாலும் சரி. இப்பொழுது தீமைகள் தொடராமல் இருக்க ஒரு 4 வாசகங்களை இங்கே வெளியிடுகிறேன். அது என்னவென்றால், எவரொருவர் பின்வரும் 4 வாசகங்களை ஓதி வருகின்றாரோ அவர் 4 விதமான தீமைகளை விட்டும் பாதுகாப்பு பெற்றிடுவர். ஒரு முறை ஓதினாலும் சரி, 3 முறை ஓதினாலும் சரி, 7 முறை ஒவ்வொன்றையும் ஓதினாலும் சரி, அல்லது 33 தடவை ஓதினாலும் சரி, தினமும் நீங்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டு மேலே ஊதி கொள்ளும் பொழுது உங்களுக்கு தீமைகள் தொடராது. கவலைகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதன் வாசகங்களை இங்கே குறிப்பிட்டு அதனுடைய பொருளையும் இங்கே கூறுகின்றேன். முதலிலே மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா. இதை நீங்கள் அதிகமாக 33 மிகவும் இலகுவாக சிரமமின்றி ஓதும் வாசகம் இது. இந்த வசனத்தை நீங்கள் 33 தடவை ஓதுங்கள், அல்லது முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் 3 தடவையாவது. என்னவென்றால், அல்லாஹ் நாடியது நடைபெறும், அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர எந்த சக்தியும் இல்லை என்பது இதன் பொருளாகும். இதை ஓதும் பொழுது என்னவாகும்? கந்திஷ்டி விட்டும் நாம் பாதுகாப்பு பெறலாம். கந்திஷ்டி இங்கே ஒவ்வொருவரும் கந்திஷ்டியில் பட்டு அவதிப்படுகிறோம். அந்த கந்திஷ்டி நீங்க இது மிகவும் முக்கியமான வாசகமாக இருக்கும். அடுத்து ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். பொருள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிக்க நல்லவன். இதை ஓதும்போது அது முன்பு கூறியது போலவே 3 குறைந்தபட்சமாக 3 ஓதினாலும் சரி, அல்லது 33 தடவை ஓதினாலும் சரி, அல்லது 100 ஓதினாலும் சரி மிகவும் நல்லதுதான். இதனை ஓதி வருவர் ஷைத்தானின் சூழ்ச்சியை விட்டும் பாதுகாப்பு பெறுவர். ஷைத்தான் நாம் அறியாமல் நமக்கு சூழ்ச்சி செய்பவர். அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த வசனம் மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக அம்ரி இலல்லா. மீண்டும் கூறுகிறேன், அம்ரி இலல்லா. இதன் பொருள், நான் என் காரியத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைக்கின்றேன். பலன், இதனை ஓதி வருவர் மனிதர்களின் சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பு பெறுவர். ஷைத்தான் மட்டுமல்ல, கூட இருக்கும் மனிதர்களே நமக்கு சூழ்ச்சி செய்வார்கள். அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமென்றால் இந்த வாசகம் மிகவும் அவசியம். முன்பு கூறியது போல குறைவாக ஓதி, குறைந்தபட்சம் 3ஆக ஓதினாலும் சரி, 33 ஓதினாலும் சரி, அல்லது 100 ஓதினாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் மக்களின் சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். 4ஆவதும் கடைசியுமான இந்த ஒரு வாசகம் என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பொருள், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ மகா தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் உள்ளவனாக ஆகிவிட்டேன். யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கும்போது கூறிய வாசகம், மிகவும் சிரமத்தில் இருக்கும்போது ஓதிய வாசகம். அந்த சிரமத்திலிருந்து இந்த வாசகத்தை 40 நாட்கள் தொடர்ந்து ஓதி வரும்போது அதிலிருந்து மீண்டார்கள். அதுபோலவே நபிமார்கள் கூறிய வாசகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்று மிக முக்கியமானவை. அவைகளை நாமும் ஓதி அத்தகைய நன்மைகளை பெற வேண்டும். இதன் பலன், இதனை ஓதி வருவர் கவலைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவர் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த 4 வசனங்களும் நாம் ஒவ்வொருவரும் இரவு படுப்பதற்கு முன்போ அல்லது விடிகாலையிலோ ஃபஜ்ர் தொழுத பின்போ நாம் ஓதிவிட்டால் நம்மை என்ன தொடராது. இந்த 4 விதமான கெட்ட விஷயம் நம்மளை பின்தொடராது. நம்மை தீமைகள் தொடராமல் இருக்க இந்த 4 வாசகங்கள் நமக்கு துணை புரியும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நற்செய்தியை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் எடுத்துரையுங்கள், உற்றார் உறவினருக்கும் எடுத்துரையுங்கள். ஏன்னால் இங்கே சுயநலமாக நாம் மட்டும் பாதுகாத்து கொண்டால் போதாது.
எல்லோருக்கும் சுகம் பெற வேண்டும். அந்த விஷயத்திலே இதை நீங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.